ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக ஒரு ரொட்டீனாக பார்க்கலாம். பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த குழம்புல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி அந்த குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், கட் பண்ண பெரிய வெங்காயத்தில் நான் இதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு நம்ம அந்த சுண்டைக்காவை நம்ம கொடுக்கணும். ஏன்னா உடம்புக்கு அது ரொம்பவே ஆரோக்கியமானது. அது அவங்களுக்கு கசப்பு இல்லாமல் நம்ம இந்த குழம்பை எப்படி வச்சு கொடுக்கலாங்கிறது ஒரு டிப்ஸாக பார்க்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காவை நம்ம சேர்த்துக்கணும். இந்த சுண்டைக்காவும் வெங்காயமும் சேர்ந்து எண்ணெயில் வதங்கும் பொழுதே அந்த கசப்புத்தன்மை இருக்காதுங்க. வெங்காயமும் சுண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு காரக்குழம்புனாலே ஒரு கலராக இருக்கணும். அந்த கலரை பார்க்கும்போதே அப்படி சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? அதுக்கு அந்த கலருக்கு என்ன வேணும்னா, இப்போ நான் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூளை நம்ம சேர்க்கும் பொழுது குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம காரக்குழம்புக்கு சில பேர் தேங்காய் அரைச்சி விடுவோம், சில பேர் தேங்காய் ஊற்ற மாட்டாங்க இல்லையா? அப்படி தேங்காய் ஊற்றாத நேரத்தில் மாரி தக்காளி அரைச்சி சேர்த்துக்கும் போது பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கிரேவியாகவும் இருக்கும், டேஸ்ட்வேவும் நல்லா இருக்குங்க. அதனால் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. எப்பயும் வைக்கிற மாதிரி நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கிடுங்க. சூப்பராகவே இருக்குங்க. காரம் இதை வந்து கசப்பே இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்கலாம். லாஸ்ட்டாக அந்த குழம்புல கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தான இதுக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க இதை சாப்பிடுவாங்க. எவ்வளோ அருமையாக நான் சொன்ன மாரி தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது அந்த குழம்பு எவ்வளோ ஒரு கிரேவியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம், பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு, கீரை பொரியல், முட்டை, கொஞ்சமாக வத்த பொரிச்சிருந்தேங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.